Hello, this is Walter for Cardpass Kadigal. ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ மூவி டிஸ்கஷன் ப்ளஸ் அன் ஆடியோ எஸ்ஸே பாட்காஸ்ட். ஸோ இதில் வந்து நான் வில் பி பேசிக்லி ரெக்கமெண்டிங் யூ மூவிஸ் தட் வி வாட்ச்ட் அண்ட் வி வில் வாண்ட் யூ டு வாட்ச் பிகாஸ் தேர் ஸோ குட். ஸோ அது வந்து இது பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேட்ரி அஸ் வெல் அஸ் மூவி டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ வென் வி ஆர் ரெக்கமெண்டிங் வில் எக்ஸ்பெக்ட் யூ டு ஹேவ் த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் when you watch the movie. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆகாமல் இருக்க நாங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து it's going to be a spoiler free discussion of the plot of the story, what the story is about and why you want to watch it, all that. And the second part of the podcast is going to be a proper movie discussion. So without further delay, let me go into the topic. So yeah, the movie that I have selected today for this podcast, this series, is Hunt for the Wilderpeople. இது வந்து 2016 ரிலீஸ் ஆன ஒரு படம், டைரக்டட் பை டைகா வைட்டிட்டி. தார் 3 டைரக்ட் பண்ண டேரக்டர். ஸோ தார் 3ன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ ஜோஜோ ரேபிட் அண்ட் பாய் இது ரெண்டுத்தையும் டைரக்ட் பண்ண டைகா வைட்டிட்டி தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்ஷன், ஒரு புக்கோட அடாப்ஷன். அந்த புக்கை வந்து வைல்ட் போக் அண்ட் வாட்டர் கிரஸ்ன்ற புக். ஸோ த ஹோல் ஸ்டோரி இஸ் about a foster kid. He's called Ricky. So as they describe the character, he steals, he graffitis, he burns things, he defaces things, and he does a lot of menace. So அந்த மாதிரியே வந்து ஒரு கேரக்டர் வந்து is being sent to a foster home. ஸோ அந்த ஃபாஸ்டர் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து there is 2 old people, one aunt and one uncle. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் அண்ட் வாட் எவர் தட் ப்ரெசீட்ஸ் ஆஃப்டர் ஹிம் கோயிங் தேர் இஸ் அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ இது வந்து ஜானர்னு பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ காமெடி as well as drama as well as a feel good film. It is a very good feel good film because if you're having a bad day, come back home, watch this movie. It will break your heart in a lot of times, a lot of places, but it will bring it together all at the end and you will feel so good. So இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி கேரக்டர் இந்த ஸ்டோரி வாஸ் ரிட்டன் ஸோ பர்ஃபெக்ட்லி. இந்த கதையிலே வந்து ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான். ஸோ இது வந்து இட் இஸ் செட் இன் நியூசிலாண்ட். ஸோ எவ்ரி திங் இஸ் ஸோ லஷ் அண்ட் ஸோ க்ரீன். ரைட் when the movie started, I felt I was teleported somewhere and whatever that was going to happen there is like me seeing it with my own eyes. அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி ஃபுல்லாகவே இருந்தது. இட்ஸ் லைக் யூ பீங் அ பார்ட் ஆஃப் த ஸ்டோரி பட் you're just seeing it. It was so powerful and it was made so good in that way. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து த காமெடி, இட் வாஸ் வெரி நேச்சுரல். த காமெடி பார்ட் இஸ் லைக் வெரி கேரக்டர் ட்ரிவன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காமெடியுமே வந்து ஃபோர்ஸாக இருக்காது. ஈவன் த ஸ்டோரி இஸ் வெரி சிம்பிள், ஸோ ஹார்ட் ஃபெல்ட். பட் என்ன தான் வந்து இது எல்லாமே இருந்தாலும் எவ்ரி திங் இஸ் அக்கரிங் அரவுண்ட் தீஸ் கேரக்டர்ஸ். ஸோ இதனால் வந்து யூ வில் பி ஏபிள் டு லைக் எமோட் அண்ட் லைக் ஃபீல் த கனெக்ட் பிட்வீன் த கேரக்டர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடுவில். அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் லைக் ஷார்ட் வெரி பியூட்டிஃபுல்லி. Half of it takes place in, not half, almost all the film takes place நியூசிலாண்டில் இருக்க அந்த புஷஸில் தான், அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து இந்த கதை ஃபுல்லாகவே நடக்கும். அண்ட் டைலாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா இட் வில் பி ஸோ சிம்பிள் பட் இட் வில் மேக் யூ லைக் திங்க் அவ்வளோ டீப்பாக. The dialogues are so deep and so sharp. So yes, now I'm going to shift towards the spoiler இருக்கிற discussion part. So if anybody has not seen the movie so far, நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த மூவி பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான், because this movie is so beautiful. So let me go into the second part of this part. So basically பார்த்திங்கன்னா வந்து after Ricky goes to the foster home, he'll meet Uncle Hector and Bella. ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே என்ன நடக்குமோ அப்படி தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஐ தாட் இட் பி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி, ஹவு திஸ் பாய் கெட்ஸ் அலாங் வித் ஆல் ஆஃப் தெம் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ், அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். பட் soon after he goes there's a lot of things happening, a lot of sweet stuff happening. அண்ட் இவங்க வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரொம்ப அமைதியாக இருப்பான். ஐ ஃபெல்ட் திஸ் கை வில் பி லைக் அ மெனஸ் டு தெம் அண்ட் ஆல் தேட், பட் இட் வாஸ் மோர் ஆஃப் ஹவு த கை இஸ் ஆக்சுவலி நைஸ். ஹீ இஸ் அ வெரி ஸ்வீட் கை. அதுக்கப்புறம் வந்து எவ்ரி திங் வாஸ் ஷோன் டக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் 20 minutes, within 20 minutes into the movie the aunt is dead. That was so tragic for me and it was like why did it happen, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபுல்லாக. பட் the movie didn't give me the time to like express on the
என்ன சொல்ல க்ரீஃப் அந்த மோன் பண்ண அந்த டைம் எதுவுமே கொடுக்காம டக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரோட கேமியோவே வந்துடுச்சு. ஸோ ஹில் பி த பாஸ்டர் ஹூ வில் பி லைக் ஸ்பீக்கிங் அட் த ஃபியூனரல் ஃபார் த ஆண்ட். ஸோ அப்போ வந்து ஹில் பி மேக்கிங் லாட்ஸ் ஆஃப் ஜோக்ஸ் அபவுட் டோர் ஹேவிங் ஃபேண்டா அண்ட் பர்கர் ரிங்ஸ் அண்ட் ஹீல் ஆஸ்க் த க்ரௌட் என்ன அடுத்த டோரில் என்ன இருக்கும். இப்போ ரிக்கி ஆன்சர்ஸ் வெஜிடபிள். ஸோ இட் வாஸ் லைக் தட் ஃபன்னி. தட்ஸ் ஹவ் த மூவி இஸ் மேட். ஒன் சீன் இட் வில் மேக் யூ திங்க் அ லாட். It will make you like it will take you into a heartbroken phase, but then it will like bring you out of it அடுத்த சீன்லேயே with the jokes and everything. So you'll be missing the and Bella entire story, it is set in such a way. Hector loves Bella so much, but அவர் வந்து அந்த கதையை சொல்லுவார் நான் கடைசியில். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து he'll explain how they both were orphans and there was nobody to take care of them. And அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிக்கி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, that's so unfair that some people can't have babies and those who can they don't even want them. So every small dialogue வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் மூவி வந்து நான் வந்து அதுக்கப்புறமா நான் என்ன நினச்சேன்னா இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதோ அதான் நான் நினச்சேன். பட் எனக்கு அப்போ தான் வந்து அந்த அவங்க ரிவீல் பண்ண பிறகு தான் எனக்கு ஃபேக்ட் தோணுச்சு எனக்கு. ஸோ எப்படியா வந்து இவங்க இருக்க முடியும், there's no woman, so how he can't possibly take care of the foster kid. So அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்லிட்ட அப்புறம் he doesn't want to leave because he starts liking the place. And அது என்னதான் அது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் he'll start loving the ant so much so that he doesn't want to leave the place. And the scene where he goes to bed, அவன் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் பேக் வந்து இருக்காது. ஸோ ஹில் ஃபீல் அப்போ தான் வந்து அவனுக்கு தெரியும் ஆண்ட் வந்து போயிட்டாங்களா, there is nobody to do all this இதுக்கப்புறம் ஃபார் him. ஸோ he takes the bag and goes அந்த ஃபயர் அந்த பாக்ஸில் வந்து அந்த அங்கிள் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது he goes there and then sees that என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. and then afterwards he starts to run. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனுக்கு அப்புறமே வந்து he'll run into the forest and everything is like so fun. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா uncle finds him and he'll be making fun of the uncle of his inability to read and all. and அப்போ வந்து பார்த்திங்கன்னா uncle will almost go hit him. ஆனால் அதுக்குள்ளே தான் வந்து அது நடந்துடும். ஸோ தட் டர்ன்ஸ் எவ்ரி திங் ஃபார் தெம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து அந்த ஜர்னி வந்து இட் இஸ் ஷோன் ஸோ பியூட்டிஃபுல்லி. இட் இஸ் ஸோ ரேப்பிட் தட் எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் போர் அடிக்கும் அப்படிலாம் எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. மூவி இஸ் செட்டிங் அ பேஸ் ஃபார் இட் செல்ஃப் அண்ட் தென் கோயிங். அந்த சாப்டர் ப்ரோக்ரஸ் ஆக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து போயிட்டே தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே அது வந்து ரொம்ப நிற்கவே இல்லை. ஒரு சின்ன இடத்துலையும் வந்து தேர் இஸ் லைக் சம்திங் வெரி பியூட்டிஃபுல் ஹேப்பனிங். ஐ ஃபெல்ட் அவங்களோட 2 பேரோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து அவங்க 2 பேரோட கேரக்டர் வந்து எப்படிலாம் மாறுது அண்ட் ஹவு தே டெவலப் அண்ட் அஃபெக்ஷன் ஃபார் ஈச் அதர். இனிஷியலாக வந்து அவனை வந்து அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிக்கி வில் கால் அங்கிள் தான் ஃபுல்லாகவே அவனுக்கு. ஸோ இட் பி லைக் அவனுக்குள்ளே வந்து அது சீப் ஆகிடும். அண்ட் ஹவு மச் எவர் தே மென்ஷன் ஹிம் டு பி அ மெனஸ், ஹி வாஸ் நத்திங் அட் ஆல் ஃபார் தெம். இன்ஸ்டட் ஹீ இஸ் லைக் அவன் அங்கிளுக்கு வந்து ஹீ இஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் தான் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஈவன் தோ ஹீ ப்ராட் அங்கிளுக்கு வந்து நிறைய ட்ரபிள் இருந்தாலும் in the course of whatever that's happening he wants to be with uncle and also he's like helping them a lot. And every character they meet in the movie, இவன் ரிக்கி போயிட்டு அவன் மீட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், லைக் சைக்கோ சாம் ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிபடி இஸ் லைக் ஸோ வெல் ரிட்டன். ஸோ அது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் இட் இஸ் கிவிங் அ திங். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்கும்னு நினச்சேன்னா வந்து இது இன்டு த வைல்ட் மாதிரி வந்து இன்னொரு கதை தான் போல அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் நான். பிகாஸ் இட்ஸ் லைக் இந்த செட்டிங் இஸ் வெரி சிமிலர். ஸோ ஐ தாட் அந்த மாதிரி இருக்கும்னு. என்னதான் வந்து இன்டு தி வைல்ட் அளவுக்கு ரொம்ப டீப்பாக டார்க்காக இல்லாமல் வெரி ஜாய்ஃபுல். ஈவன் தோ த பிளாட் இஸ் வெரி டார்க், இட் இஸ் லைக் வெரி ஜாய்ஃபுல். அண்ட் ஒன்ஸ் வென் தேர் லைக் டிக்ளேர்டு ஒரு லெஜண்ட்ஸ் மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஃப்ரீடம்காக இருக்கிற லெஜண்ட்ஸ் மாதிரி அவங்க டிக்ளேர் எப்போ பண்ணாங்களோ இந்த மூவி இஸ் லைக் வெரி ஃபன். ஸோ அவங்களோட சேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இட் இஸ் லைக் வெரி ஃபன்னி. வாட் எவர் தே டூ இஸ் லைக் வெரி காமிக்கல், மேக்ஸ் யூ laugh so hard. I personally felt the ant was traveling all along. I don't know why. பட் அங்கிள் ஆல்சோ டெல்ஸ் அட் தி எண்ட். அந்த ஆஷ் வந்து இவன் வந்து ஃபுல்லாக கேரி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ஹெக்டர் டெல்ஸ் அட் தி எண்ட் தட் ஸோ ஷி வாஸ் தேர் ஆல் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வுட் ஹவ் லவ்டு வாட் எவர் த அட்வென்ச்சர் வி ஹேட் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆல் வாஸ் அ வெரி நைஸ் அண்ட் வெல் ரிட்டன். And also the parts where he's portraying his ignorance and innocence. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் டீம்லாம் வந்த பிறகு வந்து அவன் சொல்லுவான் நிஞ்சஸ் டை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவான் போலீஸோட அந்த ஹவுண்ட்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து he'll want to become a drug dealer and a rapper and then dine and drive away. All those were like very innocent but yet very likable. Speaking about the characters, every character had ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போலீஸாக இருக்கட்டும், அந்த போலீஸோட இருக்கிற அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், அந்த போலீஸ் கடைசியில் வந்து when he is going to அந்த ஃபயர் அந்த ரேஞ்சரோட அவன் வந்து அந்த ரேஞ்சர் ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணும்போது அவனை தள்ளி விடுறதா இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் லைக் ஸோ வெல் ரிட்டன் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஹேட் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். சும்மா வந்துட்டு போகிற மாதிரிலாம் இல்லாமல் எவ்ரி கேரக்டர் ஹேட் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ்.
எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து நான் ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மூவி இருந்தாலே, இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடாக, கொஞ்சம் ஒரு ஆஃப் பீட்டாக பிளாட் இருந்தாலே வந்து யூ கேன் ப்ரெடிக்ட் த எண்டிங். வாட் எவர் கேன் ஹேப்பன், உங்களால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் அட் தட் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்ல, இது மட்டும் கொஞ்சம் ஒரு சேட் நோட்டில் எண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இட் வுட் have made a mark in my heart. இப்போவும் பண்ணுச்சு, பட் in a positive way. But if it's not that way and the opposite way instead, it would have been like very painful. How Hector writes a haiku and tells the boy at the end, and how he learns to write, read at the end, all those were portrayed so beautifully. So I'm pretty sure I'll carry this movie like a long way in my life. I won't forget this avlo easy. Okay, so if you want me to talk about some other movie or recommend a movie to me and discuss about it, now we have our YouTube channel as well. So நீங்கள் அங்கே வந்து கமெண்ட் பண்ணலாம், or you can tell us at Instagram. And speaking of all this, I want to tell you why I started this. It's very simple. I was very bored. I was sitting, so I thought, why not do a podcast? And I called my friends and spoke to them, and they were into. So we started Abdina. We started with a lot of random topics, and we have not come a long way at all. It's been like 8 episodes, I guess. I'm not publicizing this explicitly. So if you personally feel it's good, do recommend it to your friends and make them hear. And இப்போ நான் வந்து எதை பற்றிலாம் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா, ஆர் anything to speak on particular about, you can tell me comments மூலமாக in the YouTube, or you can send me Instagram any messages. So until next time, this is Walter signing off for Quadpass Kadagal. Meet you in another episode. Bye.